இன்னைக்கு அவர் பேசின விதத்துக்கு சொன்ன விஷயத்துக்கு உங்க கட்சியிலே முழுமையான ஏற்பு இருக்கா? டாக்டர் தமிழிசை அண்ணாமலையுடைய பணியை ஏற்கனவே அவங்க பேசின அவங்க செய்தி வச்சு சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க என்டாஸ் பண்ணி பேசலாம். அண்ணாமலை பேசினதையா பேசினது எங்களுடைய முன்னாள் தலைவர் அவங்க தமிழிசை அவர்கள் இப்ப தலைவரா இருக்காங்களா? அவர் சொன்னார்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரான ஒரு கேள்வி கேட்டார்ல, அவர் கொண்டாடப்படும் தலைவர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எப்படி தமிழிசை அக்காவும் முருகன் அண்ணாவும் ஒருத்தர் அவங்க கட்டத்தில் தூக்கிட்டு வந்தாங்களோ, முன்னெடுத்து சென்றார்களோ, அதை விட 1000 மடங்கு இவர் மேலே எடுத்துட்டு போயிருக்கார். கொண்டாடப்படும் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால அவர் ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா எப்படி தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டி கட்சியை கொண்டு செல்ல முடியும் என்று தெளிவாக கட்சியை வழிநடத்துறார். வெயிட் பண்ணி பாருங்க, நான் இன்னும் எந்த 4வது இடம் கூட உங்களுக்கு கிடைக்காம காணா போறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. அதனால எல்லாம் அவதூறு பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க. அரசியல் அலை குறித்து பயம் காரணமாக எங்க இந்த நாள் நம்ம வந்து சம்பாதிச்சோம், எங்க போச்சு உங்க பாஜக எதிர்ப்பு? ஆட்சியில் இருந்த வரைக்கும் எங்க போச்சு உங்க எதிர்ப்பு? அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்தீங்க. நாங்க இன்னைக்கு சொல்றோம், மோடி மீது மரியாதை உண்டு, அதிமுக மீது மரியாதை உண்டு, ராகுல் காந்தி மீது மரியாதை உண்டு. இந்த அரை வேக்காடு அண்ணாமலை மீது எங்களுக்கு மரியாதை கிடையாது. அண்ணா, உங்க தற்கொலை எடப்பாடிக்காக நீங்க இவ்வளவு தூரம் மேல மேல பேசுறீங்களே, எங்க தலைவரால சரியான அரை வேக்காட்டு தற்கொலை பிஎஸ் சொல்லிருக்காரு. ஏமாத்தி வந்த அண்ணாமலை பத்தி நீங்க யார பத்தி பேசுறீங்க? உங்க கட்சியும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால ரொம்ப தெளிவா தொண்டர்களும் நியமிக்கப்பட்ட தலைவர் அண்ணாமலை யாருங்க? அண்ணாமலை நியமிக்கப்பட்ட தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா? இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் விளம்பர பாதை நடைபெறும். முதல்ல நியூஸ்ல வரணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடிய வெற்றி விளம்பர விரும்பி அண்ணாமலை ஊழல் செஞ்சவங்க பாஜக இருக்கிறான். ஊழல் செஞ்ச பெரிய பெரிய தலைவர்கள் இப்ப பாஜக தான் இருக்கிறான். யார் யாரெல்லாம் சொல்றீங்க? எத்தனையோ பேர் உச்சநீதிமன்றத்தில் மோடி பேசணுமாங்க, அமித்ஷாவை பேசணுமா? யார் இந்த அண்ணாமலை? அதிமுக கிளை செயலர் கூட தகுதி இல்லாத பாஜக இல்ல. என்ன பேசுறது? தமிழ்நாட்டுல பாஜக இல்ல. உங்களுக்கு ஒன்னு ரெண்டு தெரியுமா தெரியாதா? அகில எத்தனை சதவீத ஓட்டு வாங்கிருக்கீங்க தெரியுமா தெரியாதா? நீங்க எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல எங்க பேசுறதுக்கு எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க ரஷ்யால இருந்து இறங்கி இருக்கீங்களா? நீங்க ரஷ்யால இருந்து இப்பதான் வந்திருக்கீங்களா? நீங்க ரெண்டாவதுக்கு ஏம் பண்ணி அண்ணா இன்னைக்கு டெபாசிட் காலியா இருக்கு. 11 இடத்துல அதிமுக டெபாசிட் காலியா இருக்கு. எங்க இருக்கு நீங்க கேக்குறீங்க? 20 இடத்துல நீங்க டெபாசிட் கண்ணு தெரியுதா காது கேக்குதா? 28 இடத்துல நீங்க கண்ணு தெரியுதா காது கேக்குதா? நீங்க எங்க இருக்கு கேக்குறீங்க? நீங்க எல்லாம் பத்திரிக்கையாளரா? பத்திரிக்கை படிக்கிறீங்களா? பத்திரிக்கை படிக்கிறீங்களா? உங்க கட்சி உங்களுக்கு கொடுத்த நரேட்டிவ் மட்டும் வாங்கிட்டு வந்து பேசுறீங்களா? எங்களுக்கு யாருக்கு நரேட்டிவ் கட்சி நரேட்டிவ் கொடுக்கும்? எங்களுக்கு யார் தருவா? யார் தர்றாங்க? என்ன தர்றாங்க உங்களுக்கு? நீங்க எதை வாங்கிட்டு தெரியலையே. அதனால எப்படி நீங்க கேக்குறீங்க? நீங்க ஒரு நடுநிலையாளரா இருந்தால் எங்க இருக்குங்கிற கேள்வி உங்கள்ட்ட இருந்து வரக்கூடாது இல்ல? நடுநிலையாளர் தாங்க. எங்க இருக்கீங்க? அப்படி எங்க இருக்குன்னு கேக்குறீங்க? நீங்க நான் நடுநிலையாளரா பாஜக ஏன் ஆதரிக்கிறீங்க? தேசிய கட்சியை பார்த்து எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நாடாளுமன்ற அது என்ன நடுநிலை? அது சட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன சொன்னீங்க? டிடி தினகரன் போய்டும் அதிமுக சொன்னீங்க, போயிச்சா? அண்ணா இப்ப நாடாளுமன்ற போகிறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற அண்ணாமலை விடுங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரே பிரதான தோழமை கட்சி அது, கூட்டணி கட்சி அது தேமுதிக என்ன சொல்லுது? டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தது தானே உண்மையான அதிமுக. அது வேற ஒரே கூட்டணி கட்சி. இப்ப நம்ம நீங்க போறது இல்ல இன்னொரு தலைப்புக்கு போறீங்க. நீங்க அத பத்தி ரொம்ப பேசிட்டு இன்னைக்கு அண்ணாமலை ஸ்பீச் எவ்வளவு கேவலமா இருக்குது, அரசியல் நாகரிகம் இல்லாம இருக்குது, அவங்க கட்சிக்காரங்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அங்க வர ஆரவாரம் பாருங்க, கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்க. அவருக்கு கொஞ்சம் விஷுவல் ப்ராப்ளம் போல இருக்கு, கொஞ்சம் விஷுவல் ப்ராப்ளம் இருக்கு. அதனால எங்க வெற்றி தெரிய மாட்டேங்குது, அங்க இருக்கிற ஆரவாரம் தெரிய மாட்டேங்குது. தமிழிசை என்ன சொல்லிருக்காங்க? மூத்த தலைவர்கள் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது. எல்லாரும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கறாங்கல்ல. அதாவது ஒரு சீனியர் லீடர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி. தமிழிசை என்ன சொன்னாங்க? எக்ஸாக்ட்லி. அதாவது தமிழிசை
குறைஞ்சபட்சம் இது ஆரவாரத்துக்குரியது அப்படின்னா சீனியர் லீடர்ஸ் என்டோஸ் பண்ணல, அவங்க எல்லாம் அந்த கட்சியை வளர்த்தவங்க. சரி, எங்களுடைய கட்சியின் தலைமை வழிநடத்துறது மத்திய தலைமை தான். எங்களுடைய மத்திய தலைமை தான் வழிநடத்துறது. அவர் விடுதலையானவங்க அந்த கேஸ்ல இல்ல கொலை கேஸ்ல மாட்டிட்டு தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார் எடப்பாடின்னு சொல்றாரு. அவன் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன சொன்னாரு? எங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. வழக்குல இருந்து விடுதலையானவங்க அவரு. வழக்குல இருந்தார்ல, மாட்டிட்டார்ல. தப்பா சேர்த்திருக்காங்க. அது எப்படி தப்பா சேர்க்கறாங்க? எப்படி தப்பா சேர்க்கறனா ஏன் பனிஷ்மென்ட் கொடுக்கல? ஏன் ஒளிஞ்சிட்டாரு? தப்பா சேர்த்தவர் எங்க ஒளிஞ்சிட்டாரு? எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன் அத சொல்றாங்க. அண்ணாவே என்ன சொன்னீங்க? இல்லன்னு பாருங்க. அண்ணாவே நீங்க என்ன சொன்னீங்க? முத்துராமலிங்க தேவர் சொன்ன உடனே பயந்து போய் அண்ணா ஓடி ஒளிஞ்சிட்டாரு சொன்னீங்க. அண்ணா அதே மதுரையில மறுநாள் தமுக்கம் கிரவுண்ட்ஸ்ல மீட்டிங்ல பேசினார். அந்த தகவல் இவருக்கு தெரியாது. முழு தகவல்களும் தெரிஞ்சுட்டு பேசணும். அரைகுறையா பேசக்கூடாது. அவர் மீனாட்சி ஜெயலலிதா அம்மா வழக்குல இருந்து விடுதலை செய்யப்பட்டவங்க. அவங்கள வந்து நீங்க அபேட் ஆனாங்க. அபேட் வேறங்க. கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை, அவங்க மரணத்தினால அபேஷன். அத நீங்க வந்து தண்டனையில அவங்க விசாரணையா நடக்கல. அவங்க மேல விசாரணை நடக்கலங்க. அவங்கள பொறுத்தவரை கடைசி தீர்ப்பு வந்து கர்நாடக உயர் நீதிமன்றங்க. அது அவங்கள விடுதலை பண்ணி அந்த வழக்குல தண்டனை பெற்றவங்க இருக்காங்க. அத வந்து நீங்க அவரை போய் லல்லு பிரசாத்தியோடையும் சவுதாலாவோடையும் இணைச்சு நீங்க பேசுறீங்க. அவங்களோட உங்க அம்மாவும் உங்க வைஃபும் பெரிய ஆளுங்க சொல்றீங்க, திறமை வாய்ந்தவங்க சொல்றீங்க. என்னன்னங்க பொறுப்பா பேச வேண்டாமா திரு ஸ்ரீராம்? இல்ல முதல்லங்க வயசு should not be an issue at all. Why not sir? அதான் சார் நம்ம கல்ச்சர். Let me tell you. இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து சின்ன பையன் நம்ம அண்ணாமலைன்னு எதை வச்சு சொல்றாங்க? இல்ல சார், வயசு நீங்க சொல்ற ஏஜ் வேற, நான் கம்பேர் பண்ண let me complete now. ஏஜ் ஏன் முக்கியம் அப்படின்னா, ராகுல் காந்தி ஓம் பிர்லா பத்தி கேட்டார். நீங்க ஸ்பீக்கர் மோடி வந்தபோது குறிஞ்சு கும்பிட்டீங்க, நான் வந்தபோது இப்படி நிமிர்ந்து கும்பிட்டீங்கன்னு. இது வந்து இந்திய பண்பாடு. அவர் வயதுல மூத்தவர், நீங்க வயதுல இளையவர். அப்படிதான். சோ வயதுக்கு மரியாதை கொடுப்பது என்பது இந்திய பண்பாடு. அதாவது கும்பிட்டார்ல, திட்டல இல்ல இன்னொன்னு கும்பிட்டார்ல. அதாவதுங்க இவர் இப்ப இந்த வயசுல அவர் வந்து மாநில தலைவர் ஆறது வந்து இவங்களுக்கு ஏன் எரியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. முதல்ல பல்லக்கு தூக்குறது அண்ணாமலையோட பழக்கமா இல்ல. இவர்கள் பல்லக்கு தூக்கியாக அண்ணாமலை பார்த்தாருன்னா அவங்களால முடியாது. அவர் அந்த கட்சியை வளர்க்கறது அவங்களுக்கு எங்கேயோ அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்குது. அந்த வெறுப்பை, கோவத்தை ட்ரவுசர் போட்ட அண்ணாமலைன்னு பேசினா ஒன்றும் யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்லை. 40 வயசுல ராஜீவ் காந்தி பிரதமர் ஆனார் நாட்டுக்கு. 38 வயசுல அகிலேஷ் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. சோ வயசு என்ன ஒரு பெரிய வயசு? யார்கிட்ட ஆளுமை இருக்கு, யார்கிட்ட அறிவு இருக்கு, எல்லாத்தையும் தான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை வச்சு வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு வேணும் இல்ல செல்வி ஜெயலலிதா சார், அன்னைக்கு டாடினாலதான் நீங்க சிஎம் ஆறதுக்கு நீங்களே சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. எங்களை டாடி பார்த்து பாருங்க. ஏன் இப்பவே அந்த டாடி கிட்ட அந்த டாடி பிஎம் ஆனா தோக்குற பிஎம்னு சொன்னீங்கன்னா ஒரு தலைவனுக்கு கோவம் தான். நீங்க யார் அப்புறம்? நீங்க அவருக்கு கால் மறுக்க சொல்றாங்க. அவருக்கு கால் மறுக்க சொல்றார். சொல்லவே இல்லை. 2019 மோடி தோற்று வருவார் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப மறுக்க சொல்லுங்க பாருங்க. 2019 கூட்டணியில தேவர் வெரி மச் இந்த அலையன்ஸ் அப்பதான் சொன்னாருங்க. கூட்டணியில இருந்ததனால நாமினேஷன் ஃபைல் பண்ற போது கூப்பிட்டுக்காரன் தான் சொல்றாரு. வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருந்த கட்டாது அந்த தேர்தல். 2024ல சொன்னாருன்னு சொன்னா ஏத்துக்கலாம். 2019 அப்படி எடப்பாடி பழனிசாமி கணித்தார். 19ல மோடி தோற்பார் என்ன எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். இல்ல உண்மை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி தாண்டோன்னு சொல்றீங்க? அவர் புள்ளி விவரம் பேசுகிறார். என்ன பெரிய புள்ளி விவரம் பேசுகிறார். போய் என்று மறுக்கலாம். அதனால தான் பதறீங்க. அதனால தான் நீங்க அவதூறு பேசுறீங்க. அவதூறு அவர் பேசுறாரு. முதல்ல நீங்க பேசுறீங்க. நீங்க தலைவர் உள்ள அவர் பேசுறதுல இது வேணா பேசுவார், நான் கேட்டுட்டு இருப்போமா? இவரு சரியா பிரதமர் வந்து பிஏ டிகிரி வாங்குனது அது क्वेश्चन ஆச்சு. எவ்வளவு வாட்டி இவங்க சொன்னாங்க அண்ணாமலை மாற்றப்படுவார், அண்ணாமலை மாற்றப்படுவாங்க. இவங்க கிட்ட சொல்றீங்க தலைப்பா பேசுங்க. நீங்க உங்க நேரத்துல தலைப்புறீங்க. ஏதோ பிஏ டிகிரி போயிட்டீங்க. நீங்க ஊழல்வாதி. நீங்க எடப்பாடி அவர்கள் கண்ணியமா பேசுறாரா? கூடாரம். ஏன் கேளு. நீங்க பத்திரிக்கையாளர் 70,000 கோடி ஊழல் பண்ணவர் சொல்ல அஜித் பவர நீங்க தலைப்புக்கு பேசுறீங்களா? டெப்டி மத்தெல்லாம் கேக்குறீங்களா? டெப்டி சிஎம் ஒரு கேள்வி சொல்லுங்க. அப்போ எடப்பாடி கண்ணியமா பேசுறாரா?
அதுக்கு பதில் சொல்லுங்க. எடப்பாடி என்ன கண்ணியம்லாம் பேசுறாரு? கண்ணியமா என்ன பேசினார் சொல்லுங்க. என்ன அவர் பேசுறது சரியா இருக்கா? நான் கேக்குறேன், ஒரு மாற்று கட்சி தலைவரை வாயெல்லாம் பொய் பேசுறவரு, அவரு வாயை திறந்தாலே பொய் பேசுறாரு, அவர் வந்து பின்புற வாசல் எங்க கட்சியில அவர் எப்படி வர்றாரு? அவரு டேபிள் கடியில தவழ்ந்து போய் வாங்கினவருங்க. அவர் என்ன நேர் வாசல் வெளியே வந்தாரு, அண்ணாமலை பதவி இவர் யாருங்க क्वेश्चन பண்றாங்க? பணியாற்றி இல்ல அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் உங்களுக்கு என்ன பாஜக யார் தலைவர் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அறிவுனால வந்திருக்காரு. நீங்க அறிவுனாலையும் திறமையாலையும் அடையாளப்படுத்தப்பட்டவர். அண்ணா அறிவுனாலையும் திறமையினாலே அடையாளப்படுத்தப்பட்டவர். நாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. ஆமா, அவன் சேகர் என்ன புத்தகம் எழுதினாரு கேளுங்க. பெரிய போராட்டம் எழுதினது யாருன்னு கேளுங்க உங்க தலைவரே. ஊரே பார்த்து கொட்டி சிரிச்சதுன்னா தமிழனா பிறந்து பெரிய போராட்டம் எழுதினது யாருன்னு எடப்பாடி கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.